இப்போ நம்ம அதாவது உருண்டையாக பந்து பூ மதுரை கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை எப்படி கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதாரண மல்லிகைப்பூ கட்டுறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் கட்ட போகிறோம். மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு சுற்றி நாட் போட்டாச்சு. இப்போது இது மாதிரி 2 பூ கட்டி முடிச்சுக்கணும். முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவை கட்டும்போதும் அதோட பின்பக்கத்தை திருப்பி திருப்பி கட்ட போகிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் பந்து மாதிரி வரும். இந்த மாதிரி உருட்டு பூவாக வந்தால் வரும். நான் கட்டி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போது ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோம். இப்போ கட்ட போகையில் இப்படி இந்த பேக் சைடு திருப்பிக்கிறோம். திருப்பிக்கிட்டு இப்போது திரும்ப ஒரு முடிச்சு போட்டாச்சு. அடுத்தது தைக்கையில் அதே பூவை இப்படி திருப்பிக்கிட்டு ஒரு இது கட்டிட்டோம். திரும்பவும் அடுத்தது கட்டும்போது திரும்ப திருப்பிக்கிறோம். அதை நம்ம சாதாரணமாக நெருக்கமாக கட்டுவோம். அதை இல்லாமல் நல்லா உருண்டையாக நம்ம நூலே தெரியாத அளவுக்கு கட்டணும். அதுதான் மதுரை கட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் கட்டுறோம் பாருங்கள். கட்ட கட்ட பரட்டிக்கணும் கையை. இது நாளாக ஆக நமக்கு ஸ்பீடு வர வர நம்ம அந்த கை திருப்புறதே தெரியாது, ஃபாஸ்ட்டாக வந்துடும். அது வரைக்கும் இப்படி திருப்பி திருப்பி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். நான் கட்டிட்டு பூவை கட்டிட்டு கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் இது கொஞ்சம் மலர்ந்த பூவாக இருக்குது. இதே வந்து மொட்டு பூவாக இருந்தால், ஃப்ரெஷ்ஷாக மொட்டு பூவாக இருந்தால் தனித்தனியாக தெரியும். நம்ம அப்படியே அரும்ப கத்தி போல் தெரியும். இது கொஞ்சம் மலர்ந்துட்டதால அந்தளவுக்கு நீட்னஸ் தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு அந்த நூல் தெரியாத அளவுக்கு உருண்டை பூவாக வரும். உருண்டையாக பந்து போல் வரும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. அடுத்தடுத்து நான் நிறைய எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ பூவை நல்லா நெருக்கி உருட்டி கட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா நெருக்கி கட்டணும். இன்னொன்று இதை மொட்டு பூவாக இருக்கையில் கட்டினோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா தெளிவாக தெரியும், அழகாக இருக்கும். நீங்கள் புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க மொட்டாக இருக்கையில் கட்டினா தான் உங்களுக்கு கட்டவே வரும், பழகிறதுக்கே வரும். இல்லைன்னா இடையில மாட்டி மாட்டி பூ மேற்கொண்டு விரிஞ்சு போயிடும். இன்னொன்று, பூவை காம்பை ரொம்ப நெருக்கி குறவலையோடு வச்சு கட்டாமல் கொஞ்சம் காம்பை தளர்த்தி, இங்கே பாருங்கள், இப்படி ஒரு பூ வைக்கிறீங்களா, இதோட
இப்படி வச்சு கட்டுங்க. இப்படி வச்சு கட்டினீங்கன்னா பூ ரொம்ப குட்டியாக தெரியும். இப்படி வச்சு கரெக்டாக கட்டினோன்னா பூ வந்து கரெக்டாக பெருசாக தெரியும். பூ நல்லா அடர்த்தியாக தெரியும். நம்ம நெருக்கி நெருக்கி வச்சு கட்டினோன்னா அப்படி குரலையோடு வச்சு கட்டினோன்னா ரொம்ப இதாக தெரியும். நம்ம உருட்டி இழுக்கையில் அறுந்து தான் போயிடும் ஒன்று. இருந்தாலும் எவ்வளோக்கு நம்ம மெதுவாக உருட்டி இழுத்து கட்டணுமோ அவ்வளோக்கு கட்டினா தான் பூ நல்லா அழகாக வரும். உருண்டையாக பந்து போல் வரும். நம்ம லூஸாக கட்டாலும் கலண்டு போயிடும். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பூ ஃப்ரண்ட்டில் முடிச்சு போட்டாச்சு. அந்த பூவோட பேக் சைடை இப்போ திருப்பி இந்த பக்கமாக வச்சு கட்டுறோம். இப்போ இந்த பூவோட பேக் சைடு பூவை திருப்பிக்கிட்டு இதை வச்சு கட்டுறோம். இதுதான் மதுரை கட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பூ நல்லா அழகாக உருண்டையாக பந்து போல் வரும். இதுதான் மதுரையில் கிடைக்கிற பூ. உங்களுக்கு அவங்க அப்படி தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் மலர்ந்த பூவை கட்ட மாட்டாங்க. மொட்டிலே ஃப்ரெஷ்ஷாக கட்டிடுவாங்க. நம்ம இன்னும் மொட்டிலே கட்டினோம்னா இன்னும் நல்லா நெருக்க விடலாம் பூவை. நம்ம தனியாக கட்டினா கூட கொஞ்சம் கலக்க, மலர்ந்த பூ கூட கொஞ்சம் கலக்க வரும். அடர்த்தி ஏன்னா நம்ம கீழே விரிஞ்ச பூவோட வைக்கிறதால கொஞ்சம் ஒட்டாது சேர்த்து. மொட்டு பூனா ரொம்ப கிட்டக்க ஒட்டி வரும். பார்க்கையிலே நல்லா ஒன்றுக்குனாப்புல வரிசை அழகு போல் இருக்கும். இன்னொன்று நமக்கு கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு இது மலர்ந்த பூங்கிறதால தான் கொஞ்சம் கட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். மலர்ந்த பூவில் கட்டக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மொட்டு பூவிலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மொட்டு பூனா காயம்புள்ள, அதாவது இது சாயந்தர பூ, மலர்ந்த பூ. நீங்கள் காலை பூவிலே பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூ கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஆர்டினரி பூவே பிடிக்காது. எல்லாத்துக்குமே பொதுவாக நல்லா நெருக்கலாம், கொஞ்சோண்டு வச்சாலும் நல்லா நெருக்கமாக கட்டி வைக்கணும்னு நினைப்போம். ஒரு சிலருக்கு தெரியாது. இதுதான் முன்னாப்பில் பின்னாப்பில் வச்சு கட்டுறது தான் மதுரை பூ, மதுரை கட்டு. உங்களுக்கு மதுரைனாவே ஃபேமஸ் தானே பூக்கு. பாருங்கள், இடையில ஒரு பூ அருந்துருச்சு, அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேப் விட்டுருச்சு.
கோர்த்தாப்பில் இருக்கும். பூ வந்து உங்களுக்கு கோர்த்த பூ மாதிரி இருக்கும். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுறேன். எனக்கு தெரிஞ்ச பூ, மேக்ரின் த்ரெட் ஒர்க்கு, ப்ளவுஸ் கட்டிங் நிறைய போடுறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.